வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Realme 8s 5G உடைய ஸ்னீக் பிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme 8s 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்திலேயே முதலாக MediaTek Dimensity 810 ப்ராசஸரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வந்து லான்ச் ஆக போகுதுன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி இதுக்காக தனி லான்ச் ஈவெண்ட்டே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து என்ன யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 810 ப்ராசஸரோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா MediaTekல வந்து Dimensity ப்ராசஸர் சீரிஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கிற ஃபோன் எல்லாமே வந்து ஸ்னாப் ட்ராகனோடு தான் வரும். விலை கம்மியாக இருக்கிற மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸும் அதுக்கப்புறம் லோ பட்ஜெட் ஃபோன்ஸ் மட்டும்தான் MediaTekல வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் கூட வந்து MediaTekல வந்து இந்த SoC ப்ராசஸர் அதுக்கப்புறம் Dimensity சீரிஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இது வரைக்கும் 810 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இல்லவே இல்லை. இப்போ புதுசாக Realme 8sல பார்த்தீங்கன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்தாலும் நிறைய லீக்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து 6.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ராசஸர் வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ப்ராசஸராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ரேம் வந்து நீங்கள் வந்து 6GB வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி ஆஸ் யூஷுவல் 128GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் எதுக்கெல்லாம் இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற கேம்ஸ் எல்லாமே விளையாடலாம். ரொம்ப ஹெவியான கேம்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வைக்காமல் மீடியம் வச்சு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இதோடைய கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Realme 8s 5Gல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக்கில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் வைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஷுவலான செட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்னதான் யூஷுவலான செட்டப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆவரேஜான அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர், அதாவது நீங்கள் வந்து சோஷியல் மீடியா வெப்சைட்டில் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வேணும் அண்ட் நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன், ரொம்ப ப்ரொஃபஷனல் குவாலிட்டியெல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து இந்த கான்ஃபிகரேஷனே வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக வந்து 8 மெகா பிக்சலோட தான் வரும். பட் இதில் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து செல்ஃபி கேமராவில் 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் பேக் கேமராவில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் அப்படி இல்லைனாலும் மினிமம் உங்களுக்கு வந்து 1080p வந்து கேரண்டி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா Realme 8s 5G உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5000 mAh எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த ஃபோன் வந்தாலும் மினிமம் பேட்டரியே வந்து 5000 mAh அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய ஃபோன் யூசேஜும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதே நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட சைஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போதும் வந்து நிறைய சார்ஜ் வந்து செலவாகுது. இதுக்காக இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 5000 mAh கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா Realme 8sம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 33 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு கான்ஃபிகரேஷன் தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும். ஸோ ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா 5000 mAh அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் பேக்கப் கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 17,000 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியணும்னா நம்ம வந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் லான்ச் ஆன உடனே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்சிங்கும் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.